ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? இங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல எல்லாருக்கும் கோல்டு ஜுரம் அதிகமா இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் சரியான பாடு இல்லை. அதனால என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம ஃபுட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஃபுட்ல இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் போறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ஆட்டு எலும்பு நெஞ்செலும்பு கறி வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சு குடிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா சுதும மீன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுதும மீன் பாத்தீங்கன்னா மிளகு பூண்டு அரைச்சு போட்டு இந்த மீன் வச்சேன்னு வச்சிங்களேன், கோல்டுக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரம் ஆமா மீன் குழம்பு தான் பண்ண போறேன். அதான் மிளகு பூண்டு அரைச்சு பண்ண போறேன். வாங்க அது என்னுடைய ஸ்டைல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்ப எல்லாருமே கோல்டும் ஃபீவரும் வருதுப்பா, நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வாங்க இப்ப இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சிருக்கப்பா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் காயட்டும், ஈரம் இல்லாம. இது ஊர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மீன் கிடைக்கும். இங்க சென்னையில கிடைக்கிறதா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு காரப்பொடின்னு சொல்லுவாங்க. காரப்பொடி மீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையா அப்படியே பட்டையா இருக்கும். மீன்ல பாத்தீங்கன்னா சதலாம் அவ்வளோ இருக்காது. ஆனா அந்த குழம்பு வச்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக இது சுதுமன்றது கொஞ்சம் நல்லா சதை இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை சுதும்பு, அதுவும் சூப்பரா கிடைச்சிருக்கு. மோஸ்ட்லி இது கோல்டுக்கும் அந்த மாதிரி வீட்டுல குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு மதர் அம்மா பால் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த காரப்பொடி மீன் ரொம்பவே குழந்தைக்கு பால் அதிகம் கிடைக்கும். நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது இருக்கீங்க, கையில பாப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதை சேர்த்துக்கங்க. பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு நீங்க அரைக்காதீங்க, முழுசாவே போட்டுக்கோங்க. போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைக்கு தாய்ப்பால் நிறைய கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரமும் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. 1 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சுப்பா. இங்கே வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நம்ம கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. சின்ன வெங்காயம் தான், நீங்க சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டு பண்ணுங்க. அது இன்னும் டேஸ்ட் வேற லெவல் கொடுக்கும். இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்துல பண்ணுங்க. அது அரியெல்லாம் கூடாது, அப்படியே உரிச்சிட்டு தட்டி எடுத்துக்கணும். இது சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி தட்டி போட்டா நல்லா இருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இது பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த நேரத்தில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து போட்டு மீதி உப்பு புளியெல்லாம் கரைச்சி நம்ம மசாலா போடுறோம் பார்த்தீங்களா, அப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே வதங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது பூண்டு மிளகு குழம்புன்னு சொல்லியிருக்கோம்ப்பா. இப்போ அதுக்காக தான் பார்த்தீங்களா பூண்டு நல்லா வெள்ளை பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன பூண்டு இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய மலை பூண்டு இல்லை, சின்ன பூண்டு நம்மளுக்கு இருக்கும். அந்த பூண்டு 2 கட்டி இருந்தது, 2 உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சிருக்கேன் கப்பில். இதை தான் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஜாரில் போட்டு அரைச்சிட்டுங்க. அப்படியே கரகரன்னு சளிலாம் போயிடுமா? எல்லாம் போயிடும். ஆனா எது செஞ்சாலுமே மருந்தோ இதுவோ எல்லாமே 3 நாள் தொடர்ச்சியா சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மறுநாள் சூப்போ ஏதாவது குடிங்க. அதுக்கு அடுத்த நாள் ரசம் வச்சு கூட சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ச்சியா மிளகு வச்சதே சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், கோல்டு காணாம போயிடும். அது எங்க போகுது எப்படி போகுது தெரியாது, ஆனா காணாம போயிடும். ஆமாங்க, இதெல்லாம் நம்ம கூப்பிடாமையே வர விருந்தாளிங்க இவங்க எல்லாம், தெரியுமா? அழைக்காத விருந்தாளி மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒட்டிப்பாங்க. அவங்க போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவங்களை அனுப்புறதா இருக்கும். இந்த கோல்டு, ஃபீவர், தும்பல், இரும்பல், வயிறு வலி, ஆமா இதெல்லாம் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, வராமல ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே ஒருத்தர் படுத்தா வீட்டுல எல்லாருமே படுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். வீட்டுல ஒரு மெம்பர்ஸ் படுத்தாங்கன்னா அவங்கள கவனிச்சு லாஸ்ட்ல கவனிக்கிறவங்களும் படுத்து எழுந்து அந்த வீடே அந்த இது விட்டு போகும் அப்படின்வாங்க. அப்படிதான் இருக்கு. வீட்டுல எல்லாருமே படுத்துட்டோமா, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா பரவாயில்ல, எங்க ஹஸ்பண்ட் தான் அந்த டைம்ல எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா இருப்பா. அவர் தான் எல்லாமே வாங்கிட்டு கொடுத்து எங்களை என்ன வேணுமோ எங்களை நல்லாவே கவனிச்சுட்டாரு. டாக்டர் வீட்டு கூட்டு போறதுல இருந்து சரி, இந்த சமயத்துல எங்களால சமையல் கூட செய்ய முடியாம இருந்தது. அந்த நேரத்துல அவர் தான் எங்களுக்கு வீடியோவே போடலையே, கடைசியா போட்டது சரவணா ஸ்டோர். ஆமா, அதான் எது எப்ப எடுத்தது. அது போயிட்டு வந்ததுதான், வெளியே போயிட்டு வந்தா நீங்க மழையில மாட்டோம். அதுக்குதான் நம்ம மோஸ்ட்லி மழையிலேயே நனைய மாட்டோம் பாருங்க. இப்படிதான் ஒரு வருஷத்துல ஒரு தடவை வரதுதான். இதெல்லாம் வந்தாதான் கரெக்ட்.
பூண்டு அரைச்சிக்கலாம்ப்பா. 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதை போட்டுட்டேன். இந்த குட்டி மிளகா இருக்கு பார்த்தீங்களா, இதில் நிறைய காரம் நல்லா இருக்குது. அது இது நாங்கள் மிளகுத்தூள் அரைச்சி எப்போவுமே பெப்பர் போடுவோம் முட்டை ஆம்லேட்டுக்கு, அதுதான் பார்த்தேன். நல்லா காரம் இருக்குது. அதில் 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படின்னா லாஸ்ட்டில் கூட குழம்புல தூவி விட்டுக்கலாம். இப்போ 2 இந்த பூண்டையும் போட்டுக்கிறேன். 2 பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன பூண்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது பார்த்தீங்களா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கணும். நம்ம திட்டமான குழம்பு மிளகாத்தூள், ஏன்னா மிளகு போட்டிருக்கோம். காரத்துக்கு பார்த்து போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இந்த வந்து மிளகா வெடிப்பு அந்த வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம போட்ட மிளகாத்தூள் நல்லா வதங்கி பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃபைன் பேஸ்ட்டாக. அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டுக்கலாம். இது கண்டிப்பா வந்து எப்போனா நல்ல சளி, கோல்டு, காஃப், ஃபீவர் அந்த டைம்ல வந்து சுட சுட சாப்பாடுல ஊற்றி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். சுட சுட சாப்பாட்டுல சூடா வாயில போகணும். அப்பதான் வேர்வை தண்ணியோட வரும் பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அது வந்து கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி டைம்ல இந்த குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு பெப்பர் ஃப்ரை, நண்டு மசாலா கூட சூப்பரா இருக்கும். இதுவும் ஒரு கலரிட்டு நம்ம புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ப்பா. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சூப், மட்டன் சூப்பு. மட்டன் சூப் ரொம்பவே நல்லா இருந்தது. அது கொஞ்சம் கிளியர் ஆச்சுப்பா எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆயிருந்தால ரொம்பவே இன்னும் அந்த கோல்டு வந்து ஆமா புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நண்டு மசாலா எல்லாமே வந்து ரெசிபி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மிக்ஸிலே ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதையும் புளிக்க ஊற்றிக்கலாம். நல்லா இந்த குழம்பு செய்ய சொல்லிய வாசனை வந்து வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அது மிளகு பூண்டு அந்த மசாலா. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. எல்லாமே இதெல்லாம் ஊர்ல இப்படி செய்வாங்க, அதை பார்த்து தான் நான் செய்யறேன். வேற எதுவுமே நான் புதுசா எதுவும் ட்ரை பண்ணது இல்லை. அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் செய்யறேன். உங்களுக்கு வேற மெத்தட் ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க, அதை செஞ்சு பார்க்கலாம். மற்ற டைம்லலாம் இந்த டேஸ்ட் தெரியாது. இந்த டைம்ல சாப்பிட்டா மட்டும் தான் குழம்பு டேஸ்டா இருக்கும். எப்ப நம்மளுக்கு மருந்துன்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாங்களோ அப்ப யாருக்குமே அது பிடிக்காது. சாதா டைம்ல சாப்பிட்றது எதுவுமே உடம்பு சரியில்லாத சமையல இதை செஞ்சு கொடுக்க சொல்ல நல்லா இருக்கும். அது மெயின் சுட சுட சாப்பிடணும். இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்காம்பா. உப்பு காரமும் பார்த்தாச்சு. இப்ப குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இங்க பாருங்க, மிளகு பூண்டு காரம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கலர் பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிருக்கு. மிளகு கலருக்கு வந்திருக்கு. மிளகு தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், கோல்டு இருக்கிறதுனால. குழம்பு கொஞ்சம் திக்னஸ் வந்துச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. போட்டு கொஞ்ச நேரத்தில் இதை ஆஃப் பண்ணிடணும்ப்பா. ஏன்னா சாதம் அவ்வளோ சாஃப்ட், அப்படியே பிரிஞ்சிடும் இல்லைன்னா. போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று தொட்டு கையில் தொடுறதுக்கு நல்லா இருக்கும். சாஃப்டாக சூப்பராக இது ஒரு மாதிரி. போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் இது குழம்பு ஐயில் வச்சுடுங்க, ஹை ஃப்ளேமில். ஒரு கொதி இந்த நுரக்கட்டி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொதி ஃபுல்லாக குழம்பு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அதுலேயே வெந்துடும். அந்த சூட்லேயே அந்த மீன் வந்து வெந்துடும். குழம்பு கொதிச்சிச்சுப்பா, நான் சொன்ன மாதிரி கொதிச்சிச்சு. இப்போ மீன் பாருங்களேன், நீ போட்டோடனே நல்லா அப்படியே தோல் பிரிஞ்சு வந்துடும். அப்படியே பாருங்க வெள்ளையாகிடுச்சு நல்லா வெந்து. அடுத்த மீன் பாருங்க. இப்போ இன்னும் கொதிக்க விட்டேன்னா இந்த மீன் வந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்கும், உடையிற மாதிரி ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சூட்லேயே அது அந்த மாதிரி ஆயிடும். நம்ம குழம்பு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா சாரெல்லாம் கொத்தமல்லியை தூக்கி விட்டு அந்த ஃப்ளேவரும் இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான்.
இப்போ சூப்பரான சுதும்பு மீன் குழம்பு மிளகு பூண்டு அரைச்சி போட்டது ரெடியாக ஆயிடுச்சுப்பா. இந்த மாதிரி ஈஸி மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கோல்டு கிளைமேட்டுக்கோ இல்லை உங்களுக்கு கோல்டு ஏதாவது வந்துச்சுனாலே டக்குன்னு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்கப்பா. சூப்பராக ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஈஸியான சமையலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.